ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் நான் இப்போ கேரளா அம்மா வீட்டில் தான் இருக்கேன். அம்மா வீட்டில் தான் இப்போ இருக்கேன். அப்போ எனக்கும் புட்டு செய்யணும், அம்மாவுக்கும் புட்டு செய்யணும்ல. அப்போ அதுக்கு வேண்டி ஒரு சின்ன வீடியோ. ஒரு சிக்கன் பொடி பொடியா அரிஞ்சிட்டு, சிக்கன் இருக்குல்ல அது பொடி பொடியா அரியணும். சின்ன சின்னதா அரிஞ்சிட்டு சிந்தாமணின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, எண்ணெய் ஊத்திட்டு மிளகா இருக்குல்ல, மிளகாய விதையில எடுத்துடணும். விதையில எடுத்துட்டு இந்த விதையில எடுத்துட்டு ரெண்டு ரெண்டா மிளகாய, வர மிளகா ரெண்டு ரெண்டா ஆக்கணும். மிளகாய ஆக்கிட்டு எண்ணெய், மிளகா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அந்த பொடி பொடி சிக்கனை உள்ள போட்டு நல்லா ஃப்ரை மாதிரி பண்ணி, தேங்காய் இருக்குல்ல, இன்னும் ஒரு 1/2 கிலோ கறிக்கு 1/2 கிலோ சிக்கன்னா தேங்காய் அரை மூடி போடணும். ஒரு தேங்காய் போடணும். ஒரு தேங்காய் அரை கிலோ கறிக்கு ஒரு தேங்காய் போடணும். 1/4 லிட்டர் எண்ணெய் ஊத்தணும். இது ஒரு 100 கிராம் தான் இருக்கும், 100-150 தான் இருக்கும். நான் செய்யறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மிளகாய போடணும். மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், அந்த கறி சிக்கன் பொடி பொடியா நெருக்கணும். அது நம்ம கடையா இருந்தா கொத்தி கொத்தி வாங்கிட்டு வரலாம். நான் வீட்டுல கொஞ்சம் நெருக்கினேன், சின்ன சின்னதா இவ்வளவு பெருசு நெருக்கி. இவ்வளவுதான் கறி. 2 பேர் தானுங்க, அதிகம்லாம் ஆளுங்க இல்ல. ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சுங்க. எனக்கு ஸ்பூன்ல போட்டாங்க நிதானம் கிடைக்காது, கையில நிதானமா போட்டுருவேன். போட்டுன ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வணக்கணும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சிந்தாமணி, இதுக்கு பேரு சிந்தாமணி. வரமிளகா விதையெல்லாம் எடுத்துடணும். இங்க பாருங்க, நான் வரமிளகா விதையில எடுத்துட்டேன். விதையில எடுத்துட்டு எண்ணெய் ஊத்தி மஞ்சத்தூள் போட்டு
மிளகாய் ரெண்டு ரெண்டா கீரி போட்டு பின்ன சிக்கனும் போட்டுட்டேன், உப்பும் போட்டு விட்டுட்டேன். அது அப்படியே ட்ரை ஆகும். தேங்காய் பாருங்க, எல்லாம் போட்டேனா தேங்காய் அப்படியே சூப்பரா இருக்குங்க. நான் அடிக்கிறதுல செஞ்சிருக்கேன், செஞ்சு சாப்பிட்டுருக்கேன், சூப்பரா இருக்கும். போட்டு தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ அது தட்டு இருக்கும்போது கீழே வந்துருச்சு. இவ்வளவுதான் பிறகு தேங்காய் போட்டேன். இன்னும் அது நல்லா ட்ரை ஆகி நல்ல பொன்னிறமா ஆகி அப்படியே சூப்பரா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், இன்னும் டேஸ்டா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அம்மா வீட்டுல சாம்பார், பருப்பு சாம்பார் வச்சுட்டேன். காலையில பருப்பு சாம்பார் வச்சுட்டேன். இது வந்து தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்களா, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் வந்து குக்கிங் வரல, ஒரு வீட்டுல வந்து இருக்கிற ஆள் இல்லாம வீட்டுல வந்து இருக்கேன். அப்ப எனக்கு சாப்பாடு வேணும்ல. நான் என் வீட்டுல இருந்தா ஒண்ணுதான், இங்க இருந்தா ஒண்ணுதான், அப்படிதான் நான் இருக்கேன். எனக்கு சாப்பாடு ஆக்கிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் சோறு கொடுத்துட்டு அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது இது நான் செய்யலாம். ரொம்ப நாள் ஆச்சுங்க இது செஞ்சு. சரி, இன்னைக்கு அப்படி சிந்தாமணி, இதுக்கு பேரு சிந்தாமணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே செவந்து பொன்னிறமாவும் நல்லா டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது மாதிரி நீங்க சிக்கன் சின்ன சின்னதா பொடி பொடியா கொத்து கறி மாதிரி வாங்கிட்டு வந்து நீங்களும் இது மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. வணக்கம்.